ஜெர்மனியின் வடக்கு ரைன்-வெஸ்ட்பாலியா போலீசார் ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் மோட்டார் சைக்கிள் கும்பலுக்கு எதிராக மிகப்பெரிய சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது சுமார் 1200 அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது அந்த மாநிலத்தின் வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய சோதனை நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதிகாலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கை கொலோன், டர்மன் மற்றும் டொய்ஸ்பர்க் உட்பட 28 நகரங்களில் நடத்தப்பட்டது. இதன்போது குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் வணிக இடங்களை போலீசார் சோதனையிட்டனர். இந்த நடவடிக்கையில் வழக்கமான போலீசார் மற்றும் சிறப்பு படைகள் ஆகிய இரண்டும் பங்கேற்றனர். ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் மோட்டார் சைக்கிள் கிளப் லெவர்குஷன் என்ற உள்ளூர் குழுவை அரசாங்கம் தடை செய்த பிறகு இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த குழு குற்ற செயல்களுடன் தொடர்புடையது என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த தடையின் காரணமாக பல இடங்களை சோதனையிடவும் ஆதாரங்களை சேகரிக்கவும் போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் ஜெர்மனியின் மிகப்பெரிய பைக் ஓட்டுநர் கும்பல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதில் பல்வேறு பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் உள்ளனர். முன்னொரு காலத்தில் அவர்களுக்கு போட்டியாக இருந்த மற்றொரு கும்பல் அவர்களுடன் சேர்ந்ததால் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது அவர்களை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு குழுவாக மாற்றியுள்ளது. அரசாங்கம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது இது முதல் முறை அல்ல. கடந்த காலங்களில் சில ஹெல்ஸ் ஏஞ்சல்ஸ் குழுக்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. இந்நிலையில் குற்றங்களை குறைக்கவும் மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்போம் என அதிகாரிகள் கூறுகின்றனர்.